மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். இன்னைக்கு ரொம்ப சீரியஸான ஒரு விஷயத்த பேச போறோம். அதனால ரொம்ப கவனமா நீங்க கேட்கணும். சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்கின்ற தீவிரவாதிகளை பத்தி தான் பேச போறோம். பொதுவாகவே போராட்டத்தில் இறங்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்களுக்கு முதல் நபரா சப்போர்ட் பண்றாள் நானு. எங்க ஊர்லயுமே பல போராட்டங்களை நானே முன்னின்றும் நடத்தியிருக்கேன். பல போராட்டங்கள்ல கைதும் செய்யப்பட்டிருக்கேன். ஆனா இவனுங்க பண்றதுக்கு பேரு போராட்டம் இல்ல, சில்றத்தனம், எச்சத்தனம், பிச்சைக்காரத்தனம், எல்லாத்தையும் விட தீவிரவாதம். இதை நான் டீட்டெயில்டா இன்னைக்கு பேசிடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இந்த சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டியால தமிழ்நாட்டுக்கு பேராபத்து. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இப்ப நடக்கக்கூடிய முதல்வர் விஜய் அவர்களுடைய ஆட்சிக்கு இவர்கள் ஒரு பெரிய ஆபத்து அப்படிங்கறத எல்லாத்தையுமே நீங்க நம்ம டீட்டெயில்டா பேச போறோம். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்ம உடன் பிறப்புகளை ஒரு 8 பார்க்காம போயிட்டா நமக்கும் தூக்கம் வராது, அவங்களுக்கும் தூக்கம் வராது, உங்களுக்கும் போர் அடிச்சிடும். மார்க்கண்டேயன் ரிய யோக்கிய சிகாமணி ஒரு சிஎம் பார்த்து எலும்ப உடைப்பேன், கையை உடைப்பேன், காலை உடைப்பேன்னா உனக்கு என்ன பண்ணா மயிலிற காலை வருடிக்கிட்டு இருப்பாங்களா? அது என்னன்னு தெரியல. இந்த திமுகங்களை எங்களை யாராலையும் தொட முடியாது. தொட்டுப்பார், சிண்டிப்பார், நோண்டிப்பார், நொட்டிப்பார் அப்படின்னு டயலாக் பேச வேண்டியது. சாதாரணமா வரலடா திமுககாரன். திமுககாரன்னா என்ன சாதாரணமா நினைச்சிட்டியா? சாதாரணமா வரலடா திமுககாரன். ஆமாடா, நீங்க சாதாரணமா வரல. சாதாரணமா இப்ப நம்மளாம் எப்படி போவோம்? ட்ரெயின்ல போனா டிக்கெட் எடுத்துட்டு போவோம். இவங்க சாதாரணமா போகல, கக்கூசிலேயே உட்காந்துக்கிட்டு டிக்கெட் எடுக்காம போயிருப்பாங்க. நம்மளாம் ஹோட்டலுக்கு போனா என்ன பண்ணுவோம்? சாப்பிட்டு காசு கொடுத்துட்டு வருவோம். இவனுங்க பாக்ஸிங் போட்டு வருவானு, கடப்பா கல்லு திருடுவானுங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? அப்ப சாதாரணமா வரல திமுககாரன். இவ்வளவு பிராடு, பித்தலாட்டம், பிள்ளகாத்தனம் எல்லாத்தையும் பண்ணிட்டு சாதாரணமா வரலடா திமுககாரன். தொட்டுப்பார், சீண்டிப்பாருங்கிறது. சரிடான்னு தொட்டுட்டோம்னா இப்ப இல்ல, கருணாநிதி காலத்துல இருந்தே ஐயோ கொல்றாங்க, கொலை பண்றாங்க, கொல்றாங்க, கொல்றாங்க, ஓ ஓ ஓ அப்படின்னு கத்துறது ராத்திரில. அது சன் டிவி தான் அன்னைக்கு. நம்ம மக்கள் இருக்குல்ல, அன்னைக்கு வேற சேனல் கிடையாது. சன் டிவி சொன்னா அது வேத வாக்கு அவங்களுக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் வெள்ளிக்கிழமை ஒளியும், ஞாயிற்றுக்கிழமை திரைமலர், சாயங்காலம் ஒரு சினிமான்னு பார்த்துக்கிட்டு இருந்தவங்க. இவங்களுக்கு எல்லா நேரமும் படம், நாடகம், பாட்டுன்னு போடவும், ஓ சன் டிவி நல்ல சேனல்ப்பா, நல்ல மனுஷப்பா. இந்த கேடி பிரதர்ஸ், கேடினா தப்பா நினைக்கணும், கலாநிதி மாறன், தயாநிதி மாறன். அதனாலதான் கலாநிதி தயாநிதி அப்படிங்கறதுதான் கேடி பிரதர்ஸ்ங்கிறோம். இந்த கேடி பிரதர்ஸ் மக்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே வந்த உத்தமனுங்க மாதிரியே நடிச்சு எல்லாத்தையும் நம்ப வச்சுட்டாங்க. ஐயோ நல்லவரியா கருணாநிதி, அந்த ஆளை போய் இந்த அம்மா இப்படி பண்ணுதே அப்படின்னு அன்னைக்கு நம்ப வச்சானுங்க. அப்புறம்லாம் கருணாநிதியை தூக்கி போட்டு குத்துனா இந்த அம்மா தான் கரெக்டு வச்சு குத்துனுடா அப்படின்னு பொம்பளைங்களே பேச ஆரம்பிச்சாங்க. அதுதான் நடந்துச்சா? அப்புறம் தொட்டு பாரு சிட்டி பாருங்கிறது. அப்படிதான் செந்தில் பாலாஜி. என்னெல்லாம் யாரும் ஜில்லா இல்லடா, கில்லா இல்லடா, காலா இல்லடான்னு இஷ்டத்துக்கு போஸ்ட் ஓட்டிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா? காலா இல்லடா கில்லா அப்படின்னு. அதுக்கப்புறம் போய் அரெஸ்ட் பண்ணோம். ரைடுக்கு போனா பெரிய சண்டியர் மாதிரி ரவுடி பயல்களை விட்டுக்கிட்டு பெண் ஆபீசர் கையை உடைக்கிறது. அதுல கூட இவனுங்க வீர கருணாநிதியை ஆம்பளைங்கள்ட்ட காட்ட மாட்டாங்க, பொம்பளை ஆபீசர்கிட்ட காமிச்சாங்க. விட்டுருமா சென்ட்ரல் கவர்மெண்ட், தூக்கி போட்டு உள்ள போட்ட உடனே படுத்துக்கிட்டு டாக்டர் கூப்பிடுங்க, டாக்டர் கூப்பிடுங்க பேசிட்டு இருக்கும் போதே போயிடுச்சு கீழே. இவங்க எல்லாம் பேம்பர்ஸ் போடக்கூடிய வயராவா இருந்துகிட்டு நம்ம கிட்ட டெம்பர்ஸ் காட்டுவாங்க. அப்புறம் இப்படித்தானே இருந்தது. இப்ப இந்த மார்க்கண்டேயன் பெரிய வானத்துக்கும் பூமிக்குமா கூச்சிட்டு பெரிய மாவீரன்னு பேரு. போலீஸ் கிட்ட போன உடனே புலிகேசி ஆயிட்டாப்ல. புலி மாதிரி பேசுறானுங்க. பிடிக்க போனா புலிகேசியா மாறிடுறாங்க. என்ன துப்பாக்கி வச்சு மிரட்டுறாங்க. யாராவது எம்எல்ஏ துப்பாக்கி வச்சு மிரட்டுவாங்களா? என்னையா உங்க லாஜிக்கு? இதுல உட்காந்துக்கிட்டு ஸ்பீக்கர்ட்ட லெட்டர் வாங்கிட்டு வந்தியா? அறிவு இருக்கா உனக்கு? நீலாம் 2 வாட்டி எம்எல்ஏவா இருக்க. எம்எல்ஏ அரெஸ்ட் பண்ணணும்னா ஸ்பீக்கர்ட்ட லெட்டர் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. சட்டப்படி அரெஸ்ட் பண்ணிட்டு ஸ்பீக்கருக்கு தகவல் சொல்லணும். நீ உள்ள உட்காரு, ஸ்பீக்கருக்கு நான் சொல்லிக்கிறேன், மூட்டு ஏறா வண்டியிலன்னு சொல்லி 2 தட்டி இழுத்துட்டு போயிருக்கணும். பேசுறது எகத்தால கருணாநிதி பேச்சு. இதுல அப்புறம் ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு கத்த வேண்டியது. சரி ரைட்டு. ஆனா இவங்க திரைமறைவுல எவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம கடைசியில பேசுவோம். இந்த அரசுக்கு எதிராக கிறிஸ்துவ சர்ச்சில் இருக்கக்கூடிய பல சர்ச்சுகள்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணி ஒரு மேட்டரை அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. சீரியஸா அதை அப்படியே நான் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறத அப்படியே படிக்கிறேன். இதை சில அமைச்சர்களுக்கும் நான் அனுப்பி வச்சிருக்கேன்.
சார் இது மாதிரி ஒரு வேலை நடக்குது, சைபர் கிரைமை வச்சு தீர விசாரிங்க, இவங்க வேற மாதிரி கொண்டு போறாங்க அப்படிங்கிறது, அதையும் நம்ம படிக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பார்த்துட்டு வந்துருவோம். முதல்ல இந்த கரப்பாம்பூச்சி கட்சி அப்படின்னு பேர் வந்தது காரணம் என்ன தெரியுங்களா? உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் ஒரு கருத்து ஒண்ணு தெரிவிச்சாரு ஒரு வழக்கு விசாரணையில. வேலை வெட்டி இல்லாத இளைஞர்கள்லாம் கரப்பாம்பூச்சி மாதிரி ஏதாவது சமூக வலைதளத்துல வர்றதை நம்பிட்டு திரியிறாங்க, கரப்பாம்பூச்சி மாதிரி இருக்காங்கன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டாரு. உடனே இவங்க கரப்பாம்பூச்சி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க. இந்த கரப்பாம்பூச்சி கட்சி கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு கட்சினா பதிவு செய்யணும். இன்ஸ்டாகிராம்ல கட்சி ஆரம்பிச்சானுங்க. 2 கோடி ஃபாலோவர்ஸ், 2 கோடியே 8 லட்சம் ஃபாலோவர்ஸ் இன்ன வரைக்கும் இருக்காங்க. யார் இவனுங்க அப்படின்னு பார்த்தா அந்த ரேஷியோ பாருங்க. இந்த 2 கோடி ஃபாலோவர்ல 49% பேர் பாகிஸ்தான்ல இருந்து ஃபாலோ பண்றான். அப்ப இவனுங்க யாரு? அமெரிக்காவில இருந்து 15, பங்களாதேஷ்ல இருந்து 14, கிட்டத்தட்ட 78% இந்த அமெரிக்கா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், பிற நாடுகள்ல இந்தியாவில இருந்து ஃபாலோ பண்ணக்கூடியவர்களோட எண்ணிக்கை வெறும் 14% தான். அப்ப இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியில 100க்கு 86 பேர் தீவிரவாத பசங்க தான் இருக்கானுங்க அப்படிங்கறத இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. இதனால மட்டும் இதை நான் சொல்லல. எங்க ஊர்ல இருந்து ஒரு பையன் நீட் போராட்டத்துக்கு போயிருக்காப்புல. அந்த பையன் யாரு அப்படின்னா மறைந்த அனிதா அவர்களோட சகோதரர். நல்லா யோசிச்சு பாருங்களேன். இங்க இருந்து டெல்லிக்கு செலவு பண்ணி உடம்பு டயர்டாகி போற அளவுக்கு இவங்க எல்லாம் பெரிய போர்வாள்களா? இத்தனை நாள் கழிச்சு இப்ப என்ன நீட்டுக்கு தேவை வந்துச்சு? என்னன்னா நீட் போராட்டத்துல போயிட்டு இவனுங்க அந்த அடிப்படை மதவாதிகள் இருப்பாங்கல்ல, நான் எல்லா இஸ்லாமியர்களையும் சொல்லல, இந்த மாதிரி பாகிஸ்தான்ல இருந்து தாய்லி மோனுங்க தூண்டி விடுறானுங்க. அதுக்கு இங்க உள்ளவன் பலி ஆகிட்டு இருக்கான். அங்க போய் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு காரை எரிக்கிறானுங்க, பஸ்ஸை உடைகிறானுங்க, கல்ல எடுத்து வீசுறானுங்க. இதுக்கும் நீட் தேர்வு என்னடா சம்பந்தம்? பொறுக்கி புறம்போக்கு நாய்ங்களா? அனுமதி இல்லாத போராட்டம், போலீஸ் கலைச்சா போகணும், இல்லைன்னா தடியடி நடத்ததான் செய்வாங்க. நீ பாட்டுக்கா வன்முறையை தூண்டிக்கிட்டு திரிவே வேடிக்கை பார்ப்பாங்களா எல்லாம் உட்காந்து ஜந்தர் மந்தர்ல? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தப்பா? ஆமா தப்பு. எதிர்த்து கேள்வி கேட்கணுமா? ஆமா கேட்கணும். கோர்ட்டுக்கு போகணுமா? போகணும். போராட்டம் நடத்தணுமா? போராட்டம் நடத்தணும். ஆனா போராட்டங்கிற பேர்ல ஒரு மாபு மென்டாலிட்டி, நீங்க இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கலாம். நீங்க தமிழ்நாட்டுல பார்க்கலாம், டெல்லி வரைக்கும் போக வேண்டியதில்லை. சம்பந்தமே இல்லாம சேகுவேரா டிஷர்ட் போட்டு சுத்துவாங்க, பிடல் கேஸ்ட்ரோ டிஷர்ட் போட்டு சுத்துவாங்க. மேதகு தலைவரோட அவர் பேரை கூட சொல்ல மாட்டேன் நான், மேதகு தலைவரோட போட்டோ வச்சுட்டு சுத்துவாங்க. இவங்களுக்கெல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க, எதுக்காக போராடினாங்கிற அடிப்படையே தெரியாது. நீங்க இன்னும் டீப்பா போவோம். அம்பேத்கர் போட்டோ வச்சிருக்கவங்க எல்லாம் கூப்பிட்டு என்னப்பா அம்பேத்கர் சொன்னாரு அப்படின்னா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, திருமாவளவன், நாங்கெல்லாம் வீசிக்கா அப்படின்றாங்க. அம்பேத்கரை ஒரு கட்சிக்கு குத்தகை எடுத்துக்கிட்டாங்க, ஒரு ஜாதிகாரரா மாத்திட்டாங்க. அம்பேத்கர் இடஒதுக்கீடை பத்தி என்ன சொன்னார் அப்படிங்கிறதே இவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியாது. அப்ப போராட்டம், சேகுவேரா டிஷர்ட் போட்டா நானும் போராளிடா, டே சேகுவேராடா அப்படின்னு நெஞ்சை நிமித்திட்டு வந்துடுறது. பட் அதுல இருக்கிற அடிப்படை என்னன்னே தெரியாது. அப்படிதான் இந்த கரப்பாம்பூச்சி கோஷ்டியை நம்பி போன பல டிக்கெட். அதுல ஒரு லேடி சொல்லுது, ஒரு இஸ்லாமியர் பிரதமரா இருந்த வரைக்கும் இந்தியா நல்லா அமைதியா இருந்துச்சு. யாருமா இஸ்லாமியர் பிரதமரா இருந்தான்னு கேட்டா அப்துல் கலாம். சனியனை அவர் பிரதமர் இல்ல குடியரசுத் தலைவர் அப்படின்னு எடுத்து சொல்ல வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரியான ஒரு கூட்டம் என்ன நடக்குதுன்னே தெரியாம போயிட்டு கத்திக்கிட்டு கிடக்கு. இதுக்கு பின்னாடி பாகிஸ்தான் இருக்கு, பங்களாதேஷ் இருக்கு, அமெரிக்கா இருக்கு, சர்வதேச சக்திகள் இருக்கு. அவர்களால ஃபண்ட் செய்து நடத்தப்படக்கூடிய பசங்க கூட்டம் தான் இது அப்படின்னு மாட்டிக்கிறாங்க போய். தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். சரி, இப்ப இதுக்கு முன்னாடி நீட் தேர்வு நிறைய வினாத்தாள் கசிஞ்சுது. இப்ப தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும்னு நடத்தக்கூடிய போராட்டமா? சரி, கரெக்ட். அங்க எங்க வன்முறை வந்துச்சு, அங்க எங்க மதம் வந்துச்சு, அங்க எங்க இஸ்லாம் வந்துச்சு, அங்க எங்க இந்துத்துவம்னு பேசக்கூடிய வேலை வந்துச்சு, அங்க ஏன் மதத்வேஷ கோஷங்கள் எழுப்பப்படுது? இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது மேஜர் ரீசன் பாகிஸ்தான், பங்களாதேஷ் தான். பிற நாடுகள்ல இருந்து இதுக்கு சப்போர்ட்டர் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் டீட்டெயிலா எடுத்து பார்த்தா அவங்களும் எல்லாம் இந்த கேங்கா தான் இருப்பாங்க. இவனுங்க தீவிரவாதி. இவனுங்களை உள்ள அனுமதிக்கவே கூடாது. இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி யாரும் கமெண்ட்லயும் வராதிங்க. அன்சப்ஸ்கிரைப் கூட பண்ணிட்டு போயிடுங்க. இந்த 2 கோடி பேத்துல எனக்கு ஒரு 10,000 பேர் சப்ஸ்கிரைபரா இருந்தாலும் போனாலும் கவலை இல்லை. இந்த மாதிரி கூட்டத்தெல்லாம் வளர்க்கவே கூடாது. இது தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல். மாத்தவே முடியாது இவனுங்களை.
தயவு செய்து இவனுங்களை சப்போர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு ஆதரவு கொடுக்குறவங்களாம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதே குரூப் தான். இந்த மக்கள் நல கூட்டணின்னு ஒரு குரூப் இருக்கும். அப்படியே ஒவ்வொரு கட்சியா போய் இழவு கொண்டாடிட்டே வருவானுங்க. விஜயகாந்தை முடிச்சு விட்டாங்க, ஸ்டாலினை முடிச்சுட்டாங்க, இப்ப விஜய்கிட்ட வந்திருக்காங்க. விஜய் அவர்கள் இவங்க எல்லாத்தையும் விரட்டி விட்டுறது நல்லது. இந்த ஆட்சி கலைஞ்சாலும் பரவாயில்ல, திரும்ப எலெக்ஷன்ல இருந்து நீங்க தாராளமா 200 சீட்டு ஜெயிச்சுட்டு போங்க, இவங்களை விரட்டி விடுங்க. ஏன்னா இந்த கூட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிற நபர்கள் யாருன்னு பார்த்தா கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், விசிகா, இந்த கூட்டம் தான் ஆதரவு. நேற்று திருமாவளவன் போய் அங்க நின்று பேசுறாப்ல, அந்த கூட்டத்துல ஆதரவு தெரிவிச்சு. ராகுல் காந்தி அங்க போய் நிக்கிறாரு, போலீஸ் கூப்பிட்டா போறதில்லை. மூலவியாதி வந்தவங்க மாதிரி கப்பையை ரெண்டையும் விரிச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க. சூனா பணாவை தூக்கிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி தூக்கிட்டு போயிட்டாங்க. இவங்களுக்கு இந்தியான்னா பிஜேபிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. பிஜேபி வேற இந்தியா வேறன்னு இந்த பிச்சைக்காரங்களுக்கு யாராவது சொல்லி புரிய வைக்கணும். பிஜேபி எதுக்குறங்கிற பேர்ல இந்தியாவுக்கு எதிரான அந்நிய சக்திகளோட கை கோக்குறீங்க அப்படின்னா அவங்க எல்லாம் சுட்டு தள்ளினா கூட தப்பு கிடையாது. நமக்கு ஃபர்ஸ்ட் நாடு தான் முக்கியம், அப்புறம் தான் எந்த பாடா இருந்தாலும். இங்க நாடுன்னு ஒண்ணு இருக்கிறதால தான் நம்ம இருக்கிறோம். இல்லைன்னா சொந்த நாட்டிலேயே நம்ம அகதி ஆயிடும். இந்த மாதிரி ஆட்களை நம்பாதீங்க அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிட்டு, குறிப்பா இந்த கூட்டணி கட்சிகள் கிட்ட விஜய் அவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்ப வாட்ஸ்அப் குரூப்ல தமிழக முதல்வர் விஜய்க்கு எதிராக வந்த தகவலை அப்படியே படிக்கிறேன், அதுக்கப்புறம் அதை டீட்டெயில்டா நம்ம பேசுவோம். வாப்பா வா, ஓடி இருக்க போகுது. இந்த மெசேஜ் தான் நிறைய சர்ச்சுகள்ல வாட்ஸ்அப் குரூப்ல பரப்பப்படுது. இதோட கடைசி, இது கொஞ்சம் நான் படிக்கிறது உங்களுக்கு போர் அடிக்கும், ஆனா தயவு செய்து கேளுங்க. அரண்மனையில் இருக்கின்றோம் என்று மௌனம் காட்டும் எஸ்தர்களே, நாட்டு நிலவரம் தெரியாமல் அந்தப்புற வாழ்க்கை கிடைத்து விட்டது, இனி நிம்மதிதான், நான் தப்பிவிட்டேன், இனி யாரும் என்னை அடிமை என்று சொல்ல முடியாது, ராஜ வாழ்க்கை எனக்கு கிடைத்து நான் பட்ட கஷ்டத்திற்கு எல்லாம் கர்த்தர் பரிகாரம் தந்து விட்டார் என்று விவரம் தெரியாமல் இருக்கும் எஸ்தர்களே, நாட்டில் நடப்பது உங்களுக்கு தெரியுமா? ராஜா இனி நம் கையில் தான். யார? விஜய், தமிழக முதல்வர் விஜய் அவர்களை சொல்றாங்க. ராஜா இனி நம் கையில் தான். அவர் ஒரு கிறிஸ்டினம். சபாநாயகர் இனி நம் கையில் தான், அமைச்சர் இனி நம் கையில் தான், அமைச்சர் அல்லோலியா சொன்னார், சபாநாயகர் வசனம் சொன்னார் என்று நீ கொண்டாடுகிறாய். ஆனால் இதன் பின்னணியில் நடப்பது என்னவென்று தெரியுமா? அதாவது இவங்கெல்லாம் கிறிஸ்டின் நினைச்சு நீ இவங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, ஆனா அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றம் சட்டம் இயற்ற தேவையான எம்பிக்கள் சங் பரிவார் குழுக்களால் விலை பேசப்பட்டு சரியான மெஜாரிட்டி எண்ணிக்கையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். டே லூசு பயிலுங்களா, டிவிகே எம்பி இல்லடா, இனிமே தாண்டா வரணுமே. அதாவது இப்ப டிவிகேவோட ராஜ்யசபா எம்பிக்கெல்லாம் வந்து இப்ப வருவாங்கல்ல, எப்படியும் ஒரு 3 எம்பி குறையாம கிடைக்க போறாங்க அவங்களுக்கு. அவங்க எல்லாம் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்களாம், பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்களாம். ஒத்தையா சொல்லணும்னா பிஜேபி பி டீம் டிவிகேன்னு கொண்டாடுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இன்னும் படிப்போம். 2050 ஆண்டுக்குள் கிறிஸ்துவர்கள் இந்த நாட்டில் இருக்கவே கூடாது என்று காய் நகர்த்தப்பட்டு இருக்கிறது. மீறி இருந்தால் அவர்கள் அகதிகளாக இருக்க வேண்டும், அகதிகள் முகாமில் தான் இருக்க வேண்டும், ஜெபித்தால் குற்றம் என்று சொல்லி பொய் வழக்குகள் போடப்படும், பலரும் ஜெயிலுக்கு ஊழியர்கள் அனுப்பப்படுவார்கள், கொலையும் தற்போதும் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், நரபலி கொடுத்து சாமியார்கள் மற்றும் பூசாரிகள் இரத்த பலிகள், காளை மற்றும் குதிரை யாகங்களை நடத்தி மக்களை அறியாமை என்னும் மயக்கத்தில் விளைவித்து கட்டுப்பாட்டுக்குள் வைத்து மிகவும் இலகுவாக காரியம் சாதிக்கிறார்கள். குறி சொல்லும் ஜோதிடர்கள் மூலம் அவர்கள் ஜாதகம், மந்திரம், நட்சத்திரம் போன்றவற்றை பயன்படுத்தி நெடுங்காலம் அவர்கள் ஆட்சியில் இருப்பார்கள் என்று மடைமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது மோடி தான் ஆழ்வார்னு மடமாற்றம் செஞ்சுட்டு இருக்காங்களா குறி சொல்ற ஜோதிடர்களை வச்சு. அதே மாதிரி விஜய் அவர்களும் இங்க ரத்தன் பண்டிட்டை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காராம். நாட்டின் 4 தூண்கள் என்று கருதப்படும் நீதித்துறை, நிர்வாகத்துறை, மீடியா துறை, அரசியல் துறைகள் எல்லாம் சனாதனமாக மாறிவிட்டது. அரண்மனை எஸ்தரே, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உனக்கு ஆமானின் சதித்திட்டம் குறித்து ஏதாவது தெரியுமா? நீ அரண்மனை அந்தப்புற பதவி கிடைத்து உடனே தப்பிவிடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? உன் அமைச்சர் வசனம் சொன்னார், அலோலியா சொன்னார் என்பதாலேயே நீ தப்ப முடியாது. நீ கூட நின்று செல்ஃபி போட்டோ மாறி மாறி எடுத்து விளம்பரம் தேடி தப்பலாம் என்று நினைக்கிறாயா? தப்ப முடியாது. இப்படி ரீல் விட்டு என்ஜாய் செய்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது தெரியுமா? இப்போ வந்துட்டாங்க தமிழ்நாட்டுக்கு. அதாவது இப்ப பிஜேபியில இருந்து தமிழ்நாட்டை கனெக்ட் பண்றாங்க. நீ யாரை கிறிஸ்துவன் என்று எண்ணுகிறாயோ விஜய் அவர்களை, யாரை அண்ணன் என்று சொல்கிறாயோ,
யாரை ராஜா என்று சொல்கிறாயோ, யாரை ஹீரோ என்று செய்து கொண்டிருக்கிறாயோ, நீ ரீல் பார்த்து என்ஜாய் செய்து கொண்டிருந்த தீய சக்தி, நீ ரீல் போட்டு என்ஜாய் செய்து கொண்டிருந்த தீய சக்தி தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற போராடி கொண்டிருக்கிறது. திமுக தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற போராடிக்கிட்டு இருக்குதான். மறைமுகமா உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சதிகளை முறியடிச்ச அவர்களை தீய சக்தின்னு சொல்லிட்டு நீ அல்லோலியான்னு சொன்னா மட்டும் ஆண்டவர் உன்னை காப்பாத்திடுவாரா? கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, போதை இல்லாத நாட்கள் ஏதாகிலும் உண்டா இந்த ஆட்சியில? இப்ப திமுக ஆட்சியில பாலாறும் தேனாரும் ஓடிச்சுல்ல. இப்ப இந்தி சிபிஎஸ்இ ஸ்கூல் வழியா நுழைந்துருச்சான் இந்த ஆட்சி வந்த உடனே. பச்சா பச்சா திட்டிய போடுவான். அப்புறம் எனக்கு அப்படி வருது. அப்ப திமுக ஆட்சியெல்லாம் இங்க சிபிஎஸ்இ ஸ்கூல் இல்லையா, மயிறு புடுங்கிட்டா இருந்தா ஏன் திமுக கட்சியிலேயே ஸ்கூல் நடத்துறாங்க, சன்சைன் ஸ்கூல். தெரியுமா தெரியாதா? பைத்தியங்களா? உன் குடியுரிமை கேள்வி கொண்டிருது. கடவுச்சீட்டு, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாம் குடியுரிமை நிரூபிக்க செல்லுபடி ஆகாதாம். கிறிஸ்துவர்களின் எஃப்சிஆர்ஏ சட்டம் குறித்து யாராவது வாய் திறந்தார்களா? அட்வொகேட் நெல்சன் என்கின்ற ஒருவர் தான் உங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார். யார் அந்த நெல்சன்? யாரும் இல்ல, நம்ம திமுக கொத்தடிமை, திமுக எம்பி அட்வொகேட் நெல்சன் தான். இப்ப அவர் ஒருத்தர் தான் போராடிட்டு இருக்காராம். அவர் இல்லைன்னா விஜயை கைக்குள்ள போட்டுக்கிட்டு பிஜேபி கிறிஸ்துவர்கள் எல்லாத்தையும் விரட்டிருமா. மேட்ரு என்னன்னா, கிறிஸ்டின் ஓட்டு பூரா திமுக உழுவுல, அதை எப்படியாவது மீட்கணும் அப்படின்னு பிஜேபி பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு செய்யக்கூடிய வேலை இருக்கு. இவனுங்க தான் கரப்பாம்பூச்சிங்க. இப்ப சொல்றேன், எழுதி வச்சுங்க. இதை ஆராய்ச்சிங்கன்னா இதுக்கு பின்னாடி கரப்பாம்பூச்சி கூட்டம் இருக்கும். அந்த கரப்பாம்பூச்சி கூட்டம் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்ப கரப்பாம்பூச்சிக்கு அந்நிய சக்திகள் மட்டும் பைனான்ஸ் பண்ணல, திமுகவும் பண்ணுவோம். தூத்துக்குடி போராட்டத்துக்கு திமுக பைனான்ஸ் பண்ணோம். எப்படி கெட்ட பேர் எடுத்து கொடுத்தான். பழைய ட்ரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க மறுபடி. ரொம்ப கவனமா இருக்கணும் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள். இந்த மாதிரி கரப்பாம்பூச்சிகளை ஹிட் அடிச்சு கொல்லுங்க. வாங்கிட்டு வர்றதுக்கு தயாரா என்ன மாதிரி ஆட்களும் இருக்கும். 2 பேரும் சேர்ந்து அடிச்சு கொண்டுடுவோம். தொடர்ந்து பேசுவோம்.